ஓய்வு நாள் ஏன் அவசியமான நாள் என்பதை குறித்து ஒரு சில சத்தியங்களை இந்த பகுதியில் பார்க்கிறோம். முதலாவதாக, ஓய்வு நாள் மனமகிழ்ச்சியின் நாள். ஓய்வு நாள் மனமகிழ்ச்சியின் நாள். நீங்கள் ஒரு நாள் ஆராதனைக்கு செல்லாமல் உலக பிரகாரமான காரியங்களை செய்து பாருங்க. ஒரு நாள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனைக்கு வராமல் உங்கள் சொந்த அலுவல்களை செய்து பாருங்க. ஓய்வு நாள் ஆராதனைக்கு வராமல் ஒரு பிரயாணத்தை நீங்கள் மேற்கொண்டு பாருங்க. ஓய்வு நாள் ஆராதனைக்கு வராமல் நீங்கள் அதிகமான பிரயாணங்கள், மற்ற திருமணங்கள், மற்ற வைபவங்களில் நீங்கள் பங்கு பெற்று பாருங்கள். அந்த நாளிலே உங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சியின் அளவையும், நீங்கள் ஓய்வு நாளை ஆசரிக்கும் போது ஓய்வு நாளிலே ஆராதனைக்கு சென்று தேவாலயத்தில் ஆண்டவரை துதித்து அந்த நாளிலே நீங்கள் பெற்ற மகிழ்ச்சியும் ஒப்பிட்டு பாருங்கள். இரண்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஓய்வு நாள் ஆராதனை பங்கு பெறாதவன் எப்படிப்பட்டது என்றால், தண்ணீரிலே மூழ்கி தண்ணீரிலே உலாவி தண்ணீரிலே நீந்துகிற ஒரு மீனை எடுத்து நீ தரையில போட்டால் என்ன ஆகும்? அந்த மீன் அப்படியே நாங்கள் துடித்து அப்படியே செத்து விடும். அது போலதான் எனக்கு ஒரு நண்பனை அறியும். அந்த நண்பன் இவ்வாறு சொன்னார். அவர் தேனியிலே ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்துக்கு போக வேண்டும். அது ஓய்வு நாள் ஆராதனையிலே அந்த ஆராதனை நடைபெறுகிறது. 11 மணிக்கு அவர்கள் அந்த இடத்துல சென்று அந்த கூட்டத்தில் பங்கு பெறணும். இவர் ட்ரெயினில் வந்து கொண்டிருக்கிறார். காலை நேரம் மணி 7 மணி ஆகிவிட்டது. ஐயோ, ஆராதனைக்கு செல்லாமல் பிரயாணம் பண்ணுகிறோமே, மாபெரும் தவறு செய்து விட்டோமே. கூட்டத்துக்கு போவது நல்லது தான், அதை விட முக்கியம் ஆலயத்துக்கு போவதுதான் நல்லது அல்லவா? அதனால என்ன செய்தார்? உடனடியாக ஆண்டவர் அவரோடு கூட பேசினதுனால திண்டுக்கல் ஸ்டேஷன் அப்படியே உடனே அவர் இறங்கிட்டு என்ன பண்ணாரு? அங்க இருக்கிறவங்களை விசாரிச்சிருக்கிறார், இங்க எங்கேயாவது ஒரு ஆவிக்குரிய சபை இருக்காங்க. அப்ப அந்த ஆவிக்குரிய சபையில போய் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து மனமகிழ்ச்சியோடு கூட பிரயாணம் பண்ணி 11 மணிக்கு அவர் தேனியில அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றார். நான் இதை இருக்கு சொல்கிறேன் என்றால், ஒருவருடைய சாட்சி மற்றவருக்கு அது ஒரு சவால். நாம் ஒருவரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற சிறந்த குணாதிசயம் ஒருவரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது. அல்லேலூயா. நாம் யாரை அற்பமாய் எண்ணுகிறோமோ அவர்களிடத்துல நம்மை விட மிக சிறந்த நற்குணங்கள் இருக்கலாம். அல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லலாம். அப்போ ஓய்வு நாள் ஆராதனையை குறித்து உங்களுக்கு அந்த தெளிவு இருக்கிறதா? ஓய்வு நாள் என்றால் அது மனமகிழ்ச்சி நாள். வேற எந்த நாளிலும் அவ்வளோ மகிழ்ச்சி கிடையாது. ரெண்டாவது, அந்த ஓய்வு நாள் எப்படிப்பட்ட நாள்? பரிசுத்த நாள். என்ன எப்படிப்பட்ட நாள்? ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த குலைச்சலாக்குறாங்க. ஓய்வு நாள் அது பரிசுத்தமான நாள். அந்த பரிசுத்தமான நாளை நம்ம என்ன செய்யணும்? தேவனை ஆலயம் சென்று நாம் துதிக்கணும். தமிழில் பழமொழி சொல்வார்கள், ஆலயம் செல்வது காலமும் நன்று. இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குடும்பங்களில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. அன்றைக்கி தான் இருக்கிற எல்லா அழுக்கு துணி மூட்டையெல்லாம் வச்சு அன்றைக்கி தான் துவைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. அதனால் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதெல்லாம் அன்றைக்கி தான். என்னென்ன 6 நாள் வேலைக்கு போய்ட்டு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டு 7ஆம் கர்த்தருடைய நாளிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? எல்லாத்தையும் செய்வார்கள். அது ஆண்டவர் பிரியமான காரியம் இல்லை. ஏன்னால் இங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது, ஓய்வு நாள் மனமகிழ்ச்சி நாள், அது பரிசுத்தமான நாள். 3வது, அது மகிமையின் நாள். எப்படிப்பட்ட நாள்? அது விசேஷமான நாள். மற்ற எல்லா நாட்களை விட ஒரு விசேஷமான நாள். நாங்கள் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ஆறாவதுல நாங்கள் டிராவல் அதிகமாக பண்ண மாட்டோம். அப்படியே நிர்பந்தத்தினால நாங்கள் பண்ணினாலும் உடனே காலையிலே புறப்பட்டு போய் அங்கே ஏதாவது ஆராதனையில் பங்கு பெறணும். இல்லை சில நேரத்தில் கட்டாய நிமித்தமாக போய் தான் ஆகணும், டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் சாயந்தரமாக என்ன செய்யணும்? சாயந்தரத்தில் உடனே நீங்கள் கேட்கலாம், மற்ற நாட்டில் எப்படி 2 நாள் 3 நாள் பிரயாணம் பண்ண? அதனால் நாங்கள் தான் விமானத்தில்
2 நாள் 3 நாள் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். அங்கே அது விதிவிலக்கு. அல்லேலூயா. கூடுமானால் எல்லா ஞாயிறு ஆராதனையிலும் நாம் தேவனை ஆராதிக்க அவர் ஆலயத்துக்கு செல்லும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு எனக்கு எப்படி இருந்தது? எனக்கு மனமகிழ்ச்சியா இருந்தது. எவ்வளோ கவலைகள் இருக்கலாம், எவ்வளோ வேதனைகள் இருக்கலாம், எவ்வளோ பாரங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இல்லாம இருக்காது. ஆனாலும் கூட கர்த்தருடைய ஆலயத்துல அவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து நம்முடைய வேதனைகளை, நம்முடைய துன்பங்களை, நம்முடைய சுமைகளை அவருடைய பாதத்துல இறக்கி வைத்து பரலோகத்தின் ராஜாவை மனதார பாடி துதிக்கும் போது நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் தவிடுபடியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. மலை போன்ற பிரச்சனைகள் பனி போல அது உருகி விடுகிறது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ஓய்வு நாள்னா கர்த்தர் 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்வு இருந்தார், அப்படின்னா சனிக்கிழமை தானே ஓய்வு நாள் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். சனிக்கிழமை ஓய்வு நாள், அதாவது ஓய்வு நாள் சனிக்கிழமைன்றது அது நியாயப்பிரமாணம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபையின் காலத்தில், இந்த திருச்சபையின் காலத்தில் நமக்கு எல்லா நாளும் விசேஷமான நாள் தான். எல்லா நாளும் தான். ஆனாலும் நாம் ஏன் ஞாயிற்றுக்கிழமையை நாம் முக்கியமாக நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம் என்றால், இங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பார்க்கிறோம், அவர்கள் வாரத்தில் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படியாக கூடி வந்தார்கள். அது சொல்ல நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் தான் நமக்கு ஓய்வு நாள். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை என்று ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். பழைய ஏற்பாட்டிலே சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். ஆண்டவர் மரித்தார், ஞாயிறன்று 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்த நாள் தான் நமக்கு மகிழ்ச்சி நாள். அல்லேலூயா. அதுதான் நமக்கு பரிசுத்தமான நாள், அதுதான் நமக்கு மகிமையான நாள். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான ஒரு செயல் பாருங்க. இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார். ஜோன், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. எஸ்தருக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஜோனுக்கு தனியாக உட்கார்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எஸ்தர் எல்லாம். அதனால அவர் உற்சாகப்படுத்துக்காக எஸ்தர் பேர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த ஓய்வு நாள், பரிசுத்தமான நாள் என்பது கட்டளை. அதாவது நம்ம போகலாமா போகக்கூடாதான்றதெல்லாம் அங்கே என்ன கிடையாது, ஆப்ஷன் கிடையாது. இஸ் அ மேண்டேட். அது கட்டாயம். என்னோடு கூட யாத்ராபத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு திரும்புங்கள். 1 முதல் வாசிப்போம். அது சொல்லும்போது நிறுத்துங்க ஜோதி. யாத்ராகமம் 20ஆவது அதிகாரம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் போனோம்னா ஒரு தண்டனை, பெரிய தண்டனை இல்லை, அது ஒரு சின்ன ஒரு சிக்ஷா கூட இருக்கலாம். அது உடனே புரிஞ்சுக்கலாம். சந்தோஷம் இல்லை,
சமாதானம் இல்லைன்னா ஆண்டவர் சிரிச்சுக்கிறார், கிள்றாருன்னு அர்த்தம். இன்னைக்கு many of believers are so insensitive to God's leading. சரி, அநேக தேவ மக்கள் என்ன செய்யறாங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு எப்படி அவங்க சென்சிட்டிவா இல்லாம இருக்காங்க, உணர்வு இல்லாம இருக்கிறாங்க. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார் பாருங்க. தம்முடைய நாமத்தை வீணிலே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அடுத்தது 6 நாள்ங்கிறது அது பழைய ஏற்பாட்டு இது. ஆனால் இங்கே நான் முக்கியப்படுத்த வேண்டியது ஓய்வு நாளை ஆண்டவர் ஆசரிக்கணும். ஓய்வு நீங்க திருமணம் எடுக்கணும். என்ன திருமணம் எடுக்கணும்? குறிப்பா வியாபாரிகளுக்கு சொல்கிறேன், தொழில் செய்கிறது சொல்றேன், யாரும் நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். உங்கள் தொழிலை கூட அன்றைக்கு நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க நீங்க தியாகம் பண்ணி, ஏன் அந்த நாள் பொழுதுமே நீங்க கொஞ்சம் வியாபாரம் இல்லாம இருந்து பாருங்க. நம்முடைய விசுவாசம் அந்த ஒரு நாளில சம்பாதிக்கிற பணத்தை மற்ற நாள்ல 3 மடங்கு 10 மடங்கு சம்பாதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நீ ஒரு நாள் சம்பாதிக்கிற சம்பாதனைய அவரு 10 மடங்கு என்ன பண்ணுவார்? ஏன்னா நீ அவருக்காக வைராகியமா இருக்கு. ஐயோ, என்னால பாஸ் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை எப்படி வழி நடத்துறாருன்னு பாருங்க. எப்படி வழி நடத்தினாலும் ஆண்டவர் ஆராதனைக்கு நீ போகாம ஆரம்பின்னு சொல்ல மாட்டேன். ஆராதனைக்கு போகாம நேர வேலை செஞ்சு சொல்ல மாட்டேன். இப்போ அரசாங்கத்தில் நமக்கு சில தளர்வுகளை கொடுத்தது போல ஆண்டவரும் சில தளர்வுகளை கொடுக்குறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய தளர்வுகளை வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறீங்க? செல்வி, உணர்ந்திருக்கீங்களா? மனிதனே தளர்வுகள் கொடுக்கும்போது ஆண்டவர் எவ்வளவு அன்பு உள்ளவர். அவர் தளர்வுகள் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே நான் இந்த நாளிலே அறிய வேண்டிய உண்மை என்ன? ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாளை அது கட்டளை. முடிஞ்சா போலாம் அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா ஓய்வு நாளை ஆசரிக்கணும். ஏன் ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்கணும்? ஏன் அந்த கட்டளையை கொடுக்கப்பட்டிருக்கிறது? அது மனமகிழ்ச்சி நாள். அது பரிசுத்தமான ஒரு நாள். அதனால நீங்க ஆராதனைக்கு வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது யாரும் ஜெபம் பண்ணாம வரக்கூடாது. குறைந்தது அரை மணி நேரமாவது நீங்க ஜெபிக்கணும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில பாரம்பரியமா மாறக்கூடாது. மாறாக ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் மனமகிழ்ச்சியாய் மாறுது. நீங்க நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. குடும்ப ஜெபம் அப்படின்னு சொன்னா சில சீக்கிரம் முடிச்சிருங்க. மற்றபடி வெளியில நம்ம ஊரை சுற்றும் போது மற்ற ஃப்ரெண்ட்ஸோட கிட்ட பேசும்போதெல்லாம் அப்பெல்லாம் நேர காலம் பார்க்கறது. ஜபத்துக்கு தான் என்ன பண்ணுவோம்? நேர காலம் பார்க்கணும். அருமையான கர்த்தருடைய ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? ஓய்வு நாளிலே ஆயத்தமாகணும். ஓய்வு நாளில் ஆயத்தமாய் காலையில எழுந்து நல்லா ஜெபித்து, நீங்க வந்தீங்கன்னாக்கா அந்த ஆராதனை உங்களுக்கு முதலாவது ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களால வருகிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஓய்வு நாளை சாதாரண நாள்ல எண்ணாதீங்க. அதிகாலையில் எழுந்து அரை மணி நேரமாவது ஜெபித்து பொதுவாக அதிகமாக நீங்கள் வேதம் வாசிக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் ஆரம்பி வருதுனால குறைந்தது ஒரு அதிகமான வாசிங்க போதும். ஆனால் பொதுவாக நீங்கள் அதிகாலையில் எழுந்து நீங்கள் ஜெபித்தீங்கன்னாக்கா நீங்கள் வேதம் வாசிப்பது அது நல்ல ஒரு பழக்கம். ஆனால் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு அநேக வசனங்களை கொடுத்துருவார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் யாரோ ஒரு ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணி தீர்க்கதரிசனமா சொன்னா அது பெருசா எடுத்துக்குவாங்க. ஏதோ ஒரு பத்திரிகையில ஏதோ ஒரு சாட்சி வந்து அந்த பெருசா எடுத்துக்குவாங்க. டிவியில ஊழியக்காரர் யாராவது செய்தி கொடுத்தாலும் சூப்பர் செய்தின்னு சொல்லி நீங்க சாட்சி சொல்லுங்க. அருமையானவர்களே,
ஆண்டவர் நம்மோடு மோசையை போல முகமுகமாக பேசுவதை போல யாராவது பேச முடியுமா? வேதம் சொல்லுது, என்னை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார். அப்ப அப்பாவுடைய முகத்தை பார்க்கறதுக்கு சரியான நேரம் காலைங்க. அங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் விடுக்கும் போது உடைய சாயம் காலையில். நான் வந்து ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் இது பிரேமாவுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதுன்னு தெரியல, இருந்தாலும் தெரிஞ்சாலும் தெரியணும் பரவாயில்ல. காலையில் எழுந்த உடனே நான் பிரேமா முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன். காலையில் எழுந்த உடனே யார் முகத்தையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி நான் போனேன், என் 2 கண்ணை மூடிக்குவேன். இப்படி காலையில் பெட்டில் எழுந்த உடனே 2 கண்ணை மூடிக்கிட்டு அங்கே கூட யாரும் என் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லி நேரம் போய் வாய்களை கழுவி முகத்தை கழுவி திரும்பி என்ன பண்ண கண்ணை மூடிக்கிட்டு யாரையும் பார்க்காம அது ஒரு காலம். அப்புறம் ரொம்ப நாள் இது ரொம்ப இதனால பெரிய ஒரு கட்டுப்பாடாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் அப்புறம் பிறகு ஆண்டவர் கிரிமினல்ல பல தளர்வுகள் ஆண்டவர். அது என்ன, சில நேரங்களில் நாம் கண்டிப்பாக செய்கிற காரியம் வெறித்தனமாக மாறலாம். சில நேரத்தில் நம்ம என்ன பண்றது, ஆண்டவருக்காக செய்கிற காரியம் தான், ஆனாலும் அது என்ன, அது ஒரு என்ன அது ஒரு மூர்க்கத்தனமா, அது வெறிகுணமா மாறும். நான் சொல்ல ஒரு சாம்பிளா உங்களுக்கு சொல்றேன். அந்த மாதிரி வாழ்க்கையில அநேக காரியங்கள் நமக்கு மூர்க்கத்தனமா மாறக்கூடாது. கர்த்தருக்குள்ள இப்படி பல காரியங்கள். நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர். அவருக்கு வந்து நம்மை வழிநடத்துவதற்கு ஆண்டவரை போல ஒரு சிறந்தவர் யாருமே இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. முதலாவதாக நாம் ஏன் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும்? அது ஆண்டவருடைய கட்டளை. ஆண்டவருடைய கட்டளை. காரணம், அது மனமகிழ்ச்சியின் நாள், அது பரிசுத்தமான நாள், அது மகிமை நாள். அது அநேகர் சபை கூடி வருகிறதை விட்டுவிடாதபடி நாமும் எச்சரிக்கிறார்கள். இது புதிய ஏற்பாட்டு சத்தியம். இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38 வாசிங்க. நான் அதிகமாக வசனங்களை வாசிக்க சொல்வதற்கு காரணம் என்னென்றால், ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கும் போது அதனுடைய பின்னணியத்தை புரியாமல் நாம் வாசிக்க கூடும். அந்த வசனமானது இன்னொரு வசனத்தோடு இணைக்கப்பட்டிருப்பதை, பிணைந்திருக்கிறதை நாம் பார்க்கும்போது ஒரு சத்தியத்தின் மூலமாக பல சத்தியங்கள் வெளிப்படும் என்பதற்காகத்தான் அதிகமாக வாசிக்க சொல்கிறேன். அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் தரித்திருந்தார். ஆகவே இங்கு அந்யோன்ய ஐக்கியம் மிக மிக அவசியம். இப்போ நீங்க வந்து நீங்க வீட்டில் நீங்க இருந்துடலாம், நீங்க தனியா இல்ல குடும்பமாக வீட்டில்
எத்தனை நாள் நீங்க டிவியில ஆராதனை நீங்க கேட்டீங்களாலும் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் சென்று வழிபடுகிற ஆராதனைக்கு நிகராக மாற முடியாது. எனக்கு உதாரணமா எனக்கு வீட்டில் டெய்லி நல்ல நல்ல ஆகாரம் சாப்பிட்டு, பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் நிறைய கான்ஃபரன்ஸ் எல்லாம் போகிறதுனால ஸ்டார் ஹோட்டலில் மார்னிங்கில் நல்ல விதவிதமாக இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருக்கும். ஒரு முறை ஹாங்காங்கில் நான் தங்கியிருக்கும்போது 150 விதமான பிரேக்ஃபாஸ்ட், அப்படி விதவிதமான ஆகாரங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது எல்லா நாளும் அந்த மாதிரி நம்ம இருக்க முடியாது. சில நேரங்களில் வந்து நான் செய்வோம், இதை இருக்கிறத வச்சு நம்ம பண்ணுறோம். அதனால் இது வந்து முடியாத பட்சத்தில் சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், ஆன்லைன் மூலமாக ஆராதனையில் பங்கு பெறுகிறோம். வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்ம சபை கூடி வர முடியாதபடி பலவிதமான தடைகள். ஆகவே சபை கூடி வருதல் கூடாத காரியமாக இருக்கிறது. ஆகவே வீடுகளிலே நாம் என்ன செய்கிறோம், நாம் நேரலை மூலமாக மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் தேவாலயத்திலே வந்து, தேவாலயம் வந்து இப்படி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து ஒருவரை ஒருவர் நாம் நேசித்து இவர்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பது, அதே போல ஒரு திவ்யமான ஒரு மகிமையான நேரம் நமக்கு ஆன்லைன்ல கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்ப ஆன்லைன்ல தான் நான் எப்படி இப்ப ரமேஷை பார்க்க முடியும்? அவர் வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தாரு, உள்ள வாங்க அப்படின்னு இல்லைங்களா? இப்போ வெளியில ஜான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு, கிருபா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இப்போ எப்படி நான் இவங்களை உள்ள உட்கார்ந்து அப்படி? அப்போ நேரடியாக இருக்கும்போது நான் ஒரு முகத்தை பார்க்கும்போது, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முகத்துல கர்த்தருடைய அச்சடையாளங்கள் இருக்கிறது. நம்புறீங்களா? சொல்லுங்க. நான் இயேசுவின் அச்ச அடையாளங்களை தரித்திருக்கிறேன். நான் இயேசுவின் அச்ச அடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன். என் நெத்தியிலே கர்த்தருடைய நாமம் எழுதப்பட்டு. சில பிள்ளைங்களை பார்த்தா, யார் பிள்ளைபாணி பேரை சொன்ன உடனே, ஆமா உன் நெத்தியில் அப்படியே ஒட்டி எழுதி வச்சிரு, நெத்தியில ஒட்டி எழுதி வச்சிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்முடைய நெற்றியில அப்படியே ஒட்டி எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள் நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டது. அல்லேலூயா. இதுதான் அங்க 2:7 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பகல்லாத வழியை திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிறான்னு கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து. அப்போ கர்த்தருடைய நாமம் தரிக்கப்படும். எனக்கு கர்த்தருடைய நாமத்தை நாம் தரித்திருக்கும் போது அது பாருங்க, ஒருபோதும் அசுத்தமான வாழ்க்கைக்கு போக முடியாது. எனக்கு ஒரு துக்கமான காரியம், இன்னைக்கு நிறைய டைஸ்ன்னு சொல்லி நிறைய டைஸ் வந்திருக்கு. நானும் டைஸில் இருக்கிறேன். நான் ஒரு டைஸில் இருந்தால் டைஸில் இருக்கிறவங்களாம் எல்லாம் ரொம்ப நல்லவங்க நான் சொல்ல மாட்டேன். நாம் இருக்கிற இடத்துல எல்லாருமே கொடுக்கிறவங்களாம் நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், குடும்பத்தில் நம்மளை மாதிரியே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கிறாங்களா? இல்லை. அறிவே கர்த்தருடைய பிள்ளைகளே, வாட்ஸ்அப்பை பார்க்கும்போது ஊழியர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொடுக்கிற விசுவாசிகள் அனுப்புகிற செய்திகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சகிக்கும். இதையெல்லாம் பார்த்து மனம் கசந்து போகும், மன வேதனை அடைந்திருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் என்பதை நாம்
அறிந்து கொள்ளும் போது அது நம்மை ஒரு மகிமையான இடத்துல வைக்கிறது, நம்மை பெருமிதம் கொள்ள வைக்கிறது. அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பது ஒரு உயர்ந்த ஸ்தானம். உலகத்திலேயே உயர்ந்த ஜாதி எதுனா பரிசுத்த ஜாதி தான். உலகத்திலேயே உயர்ந்த ஜாதி எது? அவன் நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த உயர்ந்த ஜாதியிலிருந்து நான் சின்ன தவறு செய்யும்போது நான் தாழ்ந்த ஜாதியா மாறேன். நான் உயர்ந்த ஜாதியா இருக்கிறேன், ஆணுடைய பிள்ளையா இருக்கிறேன். நான் தவறு செய்யும் போது ஐ ஃபால் ஆஃப் த ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம அதை கீழே விடுறோம். எவ்வளவு ஒரு காரியம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் ஒருவருக்கு ஒருவர் கூடி வரும்போது அதுதான் தேவன் இருக்கிற இடம். எங்கே 2 பேர் 3 பேர் அங்கே நான் நடுவில் இருக்கிறேன் என்றார். நீங்க சொல்லாத ஒருவேளை நாங்க டிவியில மெசேஜ் கேட்கும்போது ஆன்லைன்ல பார்க்கும்போது கூட கூடிக்கணும். ஆனா அங்க இந்த வார்த்தையை நீங்க உரிமையோடு பயன்படுத்த முடியாது. இங்கதான் இந்த ஸ்தலத்துல தேவன் இருக்கிறார். மெய்யாகவே இந்த ஸ்தலத்துல தேவன் இருக்கிறார். இதை நான் அறியாமல் இருந்தேன். அப்படி ஆன்லைன்ல கூடும்போது இந்த மாதிரி ஒருத்தர் பார்க்க முடியுமா? அது உண்மையான ஐக்கியமாக முடியுமா? அது ஜஸ்ட் ஒரு இது, அதாவது நல்ல விருது சாப்பிடாம பசிக்கு ஏதோ ஒரு ஆகாரத்தை, ஒரு ரசமோ ஒரு சாம்பாரோ ஏதோ சாப்பிட்டு அந்த காலத்தை ஓட்டுற மாதிரி. ஆனால் தேவனுடைய ஆலயத்துல தான் நாம் தேவனுடைய மகிமையை பார்க்கிறோம். சீயோனிலிருந்து வேதம் புறப்படும். சீயோனிலிருந்து ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். சபை கூடி வருதல் மிக அவசியம். அதை விட்டுவிடக் கூடாது. அது தேவ பிள்ளைகள் ஐக்கியப்படுகிற இடம். சபை என்றால் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் ஐக்கியப்படுகிற இடம், கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வருகிற இடம், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் இணைந்து வருகிற ஒரு இடம். ஆகவேதான் ஆலயத்திலே கூடி வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் பேரில் ஒருவனுக்கு குறை இருக்குமானால் முதலாவது நீ என்ன செய்? பலிபீடத்தில் உன்னை காணிக்கை வைத்து விட்டு அந்த சகோதரனோடு கூட போய் நல்மனம் பருந்தி பிறகு காணிக்கை செலுத்து என்று சொல்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான பாரு. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்துவ உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? மன்னிங்க. சபையில யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் மன்னிக்காம இருந்தீங்க, திருவிருந்து எடுத்து பிரயோஜனம் கிடையவே கிடையாது. சபைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். 10 பேர் இருந்தா 10 விதமா நினைப்பாங்க, 100 பேர் இருந்தா 100 விதமா நினைப்பாங்க. நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்யணும்? மன்னிக்க கற்றுக்கணும். இந்த மன்னிப்பு என்ற வார்த்தையை நீ எடுத்து விட்டால் தேவாலயத்தை மூடிவிடலாம். மன்னிப்பு என்ற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையின் அகராதியிலிருந்து எடுத்து விட்டால் நாம் சபைக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆலயத்தை என்ன செய்யலாம்? மூடிவிடலாம். ஆகவே இவ்வளவு ஒரு மகிமையான இடம் சபை என்பது. சபை என்ன இருக்கு நான் சொல்லியிருக்கேன். சபை என்று சொன்னா அதாவது சங்கம் என்று சொல்லுவாங்க. சட்டசபை இல்லை, அந்த சட்டசபை வேற, இந்த சபை வேற. அந்த சட்டசபையில போட்டி பொறாமை வாக்குவாதம் கூச்சல் குழப்பமெல்லாம் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சபையில அப்படி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இருந்தா அது சபை இல்லை, அது சட்டசபை. அப்போ சபையானது உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட மக்களுடைய கூட்டம். நம்ம ஆல்பர்ட் சொல்லும்போது சாட்சியில நான் உலகத்திலிருந்து வெளியே வந்துட்டேன்னு சொன்னாரு. பிறகு நான் பேசும்போது நான் சொன்னேன், அவர் உலகத்திலிருந்து எப்பவே வந்துட்டாரு. இப்போ அவர் சொன்னுடைய அர்த்தம் என்னன்னாக்கா ஊழியத்தில் போறோமா இறங்க போறான்றதுக்காக அப்படி சொன்னார். அவர் சொன்ன கூற்று சரியான கூற்று. அவர் உலகத்திலிருந்து வந்துட்டார்.
நீங்களாம் உலகத்துல வந்துட்டீங்க. நம்ம இந்த உலகத்துக்கு சொந்தமான இல்லை. ஆண்டவர் இயேசுவை சொன்னாரு, உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதீர்கள், உலகம் உங்களை பகைப்பதற்கு முன்னதாக நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும். சபைக்கு வந்துட்டு உலகத்தார மாதிரி டிவி பார்க்கறது, உலகத்தார மாதிரி சீரியல் பார்க்கறது, உலகத்தார மாதிரி ஜோக் அடிக்கிற நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கறது, உலகத்தார மாதிரி செல்லை வச்சு நோண்டிக்கிட்டு கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா வந்து நீங்க பேருக்கு தான் கிறிஸ்தவங்க, ஆனா உண்மை கிறிஸ்தவர்கள் கிடையாது. அல்லேலூயா. அப்போ 20:28 சொல்லுகிற தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபை. தேவன் அப்ப நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் யாரு சொல்லுங்க? நாம் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர். நாம் மீட்கப்பட்டவர். அப்ப அந்த மீட்கப்பட்டவருடைய கூட்டம், அந்த மீட்கப்பட்டவருடைய மக்களுடைய கூட்டம் தான் சபை. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டவர்கள் சபையில், நான் மீட்கப்பட்டவர்களின் சபையில் இருக்கிறேன். அப்ப இந்த ஒரு வெளிப்பாடு இருக்கணும். இந்த வெளிப்பாடு இருக்கும்போது நீ உலகத்துக்குள்ள போக முடியாது. நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும் உலகத்தால் அல்ல. நாம் சபைக்கு வந்து கொண்டு உலகத்தார் போல கெட்ட வார்த்தை பேசுறது, உலகத்தார் மாதிரி திட்டுறது, உலகத்தார் மாதிரி கெட்ட எண்ணங்கள், தீய சிந்தனைகள், உலகத்தார் மாதிரி பழிவாகிற தன்மைகள், உலகத்தாரை போல ஏதாவது கோள் சொல்றது, உலகத்தாரை மாதிரி ஏதாவது நம்முடைய தீய குணங்கள் இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாங்கை தோணுகிற யாவற்றையும் விட்டுவிடு. அதாவது ஆண்டவருக்கு சொல்லும் போது பொல்லாங்கை விட்டு விடுங்கன்னு சொல்லல. ப்ளீஸ் அண்டர்லைன் தட் வேர்ட். பொல்லாங்கை விட்டு விடுன்னு சொல்லல. என்ன சார்? பொல்லாங்காய். ஆமா ஆமா. டிபார்ட் ஃப்ரம் ஆல் தட் appears to be evil. Depart from all that appears to be evil. That appears to be underlined. பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும். ஆகவே நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்கிற மக்கள், நம்ம ஆண்டவரோடு இணைந்து வாழும்போது நமக்கு நாம் செய்வது சின்ன பாவமா பெரிய பாவம்னு கர்த்தர் உணர்த்துவார். நம்ம ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழும்போது, பரிசுத்தமாக இருக்கும்போது, அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, நான் அவருடைய நாமம் தரித்தவர் என்ற அந்த உணர்வு இருக்கும்போது சின்ன சின்ன பாவம் கூட நம்ம கண் முன்பாக பெருசா தெரியும். அதை மற்றவங்க சொன்னாங்க, இதெல்லாம் ஒண்ணு இல்லை, இந்தியாவில் சொல்ற மாதிரி சல்தாக, இதெல்லாம் பெருசா. நீங்க ஆண்டவருக்குள்ள இருந்தால் சிறு தவறுகள் கூட உங்களுக்கு பெருசா ஆண்டவர் அப்படியே மேக்னிஃபை பண்ணி காமிப்பார். நீங்க என்ன பண்றீங்க? பெரிய தவறை சின்ன தவறு மாதிரி ரெடியூஸ் பண்ணி, கம்ப்யூட்டர்ல இருக்கிற மாதிரி. எனக்கு கம்ப்யூட்டர் அதிகமாக தெரியாது. ஜோதி வந்து சில இடத்துல என்ன ஜோதி கண்ணே தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் பெருசாக தான் காமிங்க. அப்புறம் அரசு கால் பண்ணி பெருசாக காமி. செல்லத்தை நம்ம என்ன பண்றோம்? பெருசா இருக்கிறது என்ன பண்றோம்? ரெடியூஸ் பண்ணிடுறோம். இதுதான் நம்முடைய. ஆகவே நான் எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஐக்கியப்படுகிற இடம் சபை. சபை என்பது கர்த்தருடைய பிள்ளைகள் ஐக்கியப்படுது. அப்போ அந்த 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 உண்மையான ஐக்கியம் இருந்தாதான் அங்க மெய்யான ஆராதனை இருக்கும். என்ன இருக்கும்? அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய ஸ்தானத்தை உணர்ந்து நாம் ஐக்கியப்பட்டு நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அதுவே தேவனுக்கு பிரியமான ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சபைக்குள்ளே வருவது நல்லது. நான் பேசும்போது நான் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பேசுகிறேன். சபைக்கு வருவது நல்லது. அதாவது சபை ஆலய கட்டடத்துக்குள்ள வருவது நல்லது. ஏன்னா பல இடங்களில சபை ஆலயத்தை கட்டடத்துக்குள்ள ஆண்டவரை அறியாத மக்கள் நிறைய பேர் வருவாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் நிறைய பேர் வருவாங்க. வந்து பல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பங்கு பெற்று ஆண்டவரை அறிந்து அவங்க ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து அவங்க என்னைக்கு ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க உண்மையா சபைக்குள்ள வர்றாங்க. அப்ப இவ்வளவு நாள் அவங்க வந்துட்டு இருந்தது சபை கட்டடத்துக்குள்ள வந்தாங்க. ஆனா சபைக்குள்ள எப்போ வந்தாங்க? மனம் திரும்பி. அதே போல நம்முடைய
நம்முடைய ஆலயத்தில் கூட அநேக நீங்க வந்து கொண்டிருக்கீங்க, நல்ல தொடர்ந்து வாங்க. ஆனா உண்மையாக இப்ப நீங்க ஆலய கட்டடத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க. ஆனா என்னைக்கு நீங்க வந்து மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் எடுத்து உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறீங்க, அன்னைக்கு தான் நீங்க சபைக்குள்ள வருவீங்க. ஒரு பக்தன் எவ்வாறு சொல்லுகிறார், சபைக்கு வருவது நல்லது, அதை விட மிக நல்லது கிறிஸ்துக்குள் இருப்பது. சபைக்கு வருவது நல்லது, அதை விட எது நல்லது? கிறிஸ்துக்குள் வந்து மிக மிக நல்லது. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே கர்த்தருடைய மக்கள் சபை கூடுவதில் விட்டு விடக்கூடாது. காரணம் அங்கதான் என்ன இருக்கு, அங்கதான் ஐக்கியம். ஐக்கியம் இருக்கும்போது எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் நேசித்து உண்மையாய் கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டதுனால அது கர்த்தரில் அன்பு கூறுகிறவன் அவரால் உண்டாக்கப்பட்ட இடத்திலும் அன்பு கூறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன், the converse is also true. அதாவது நீ ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறதா இருந்தா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நேசிப்ப. நீ கர்த்தருடைய பிள்ளைகளை நேசிக்காம நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை தொழுது கொள்றேன் அப்படின்னா that's false. That statement is false. That proposition is false. That confession is false. அந்த கூற்று, அந்த அறிக்கை தவறு. அல்லேலூயா. சரி, ஓகே. அடுத்ததாக பாருங்க, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 10:24 வாசிங்க. எபிரேயர் 10:24. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். 24 வாசிங்க. 24. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. இங்க நான் பார்க்கிறேன், ஏற்கனவே இதை கொஞ்சம் பேசியிருக்கிறேன். அப்போ சபை கூடி வருதல் ஏன் அவசியம்? அங்கதான் நீங்க வந்து அன்புனாய் நான் கற்றுக்கொள்ள முடியும். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி. அப்போ நீங்கள் கனி கொடுக்கிற மக்களால் மாறணும்னாக்க சபைக்கு கண்டிப்பா வரணும். சபைக்கு வந்து கனி கொடுக்காத மக்கள் இருக்கிறாங்க, அது வேற, that's a different classification. ஆனா சபைக்கு வருவது நல்லது. ஏன்? சபையில தான் நீங்க என்ன செய்வீங்க, ஆவியின் கனிகளை நீங்க ஆவியின் கனிகளை நீங்க என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார், கனி கொடாத மரமெல்லாம் வெட்டு அக்கினியிலே போடப்படும். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார். அது அதிக கனிகளை கொடுக்க முடியாது, சுத்தம் பண்ணுகிறார். பிறகு அவர் சொல்லுகிறார், நான் சொன்ன இந்த உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள். அப்போ நம்மை சுத்தப்படுத்தி நம்மை கனி கொடுக்க வைப்பது சபையினுடைய உபதேசம். உங்களுடைய வசனமே சத்தியம், உங்களுடைய வசனத்தினால என்ன பரிசுத்தமாகும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமுள்ள மக்களாக, நற்கிரியை செய்கிற மக்களாக, கனி கொடுக்கிற மக்களாக எப்ப மாற முடியும்? அவங்க சபைக்கு வந்தாதான் முடியும். நான் வீட்டிலேயே ஆராதிச்சுக்கிறேன் அப்படின்னு எவ்வளவு நாள் போய் அது ஒருவேளை கரோனால பாதிக்கப்பட்டு ஆராதனைக்கு வர முடியாம இருக்கலாம். அவங்களுக்கு 3 மாதமாவது நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க ஆராதனையில் பங்கு பெறாமல் இருப்பது நல்லது. காரணம், பங்கு பெறாமல் இருந்தால் அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஆகவே இந்த சபைக்குடி வருதல் ஏன் முக்கியம்? அங்கதான் நீங்க நற்கிரிகளை நீங்க செய்ய முடியும். அங்கதான் நீங்க வந்து கனி கொடுக்கிற மக்களாக மாற முடியும். ஏன்னா அங்கு உபதேசம் சொல்லப்படுகிறது. யோவான் 17:17. யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனத்தினாலே பரிசுத்தமா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம்.
அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து நீங்க அறிக்கை செய்ய வாசிச்சு. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனத்தினாலே, ஆமா, சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். எனக்கு இந்த வசனம் சத்தியம் அப்படின்றது அப்படி ஒன்றரை அது கரல்ல இருக்கிறதுனால அது டக்குன்னு சத்தியம் சொல்லும்போது வசனம், இந்த வசனம் சொல்லும்போது அது ஓகே. சத்திய வசனம், சத்திய வசனம் என்னது, அதை மறக்காம இருக்கிறதுக்கு சத்திய சத்திய வசனம். இது சத்திய வசனம். இது கையில் இருக்கிறது இது சத்திய வசனம். இதில் இருக்கிற வசனம் வந்து ரொம்ப சத்தியம். அப்ப இந்த சத்தியம் தான் நம்மளை பரிசுத்தமாகும். சத்தியம் பரிசுத்தம். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. சத்தியம் பரிசுத்தம். சத்தியம் பரிசுத்தம். அப்ப நம்ம எதனால பரிசுத்தமாகப்படுகிறோம்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆகவே நம்ம ஆலயத்தில் வந்து அங்கதான் நீங்க உபதேசத்தை கேட்க முடியும். அங்க அப்போஸ்தலர்கள் வாஸ்தவம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், ஆமா, நீங்க சபையில தான் உபதேசத்தை கேட்க முடியும். உபதேசம் நீங்க உடனே நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு கொள்கை இருக்கும், ஒவ்வொரு சபைக்கும் ஒரு பாரம் இருக்கு. அது இல்லை. நான் வந்து எந்த குறிப்பிட்ட சபையினுடைய பாரம்பரியத்தையோ எந்த சபையினுடைய கொள்கையோ பின்பற்றுவது கிடையாது. நாம் பின்பற்ற விரும்புவது, முயற்சிப்பது, இன்னைக்கு உலகத்துல பல திருச்சபைகள் பின்பற்ற விரும்புவது சத்தியத்தை, சத்திய வசனமே நடக்க வேண்டும் என்று. சங்கீதம் 119:1 சொல்வது, கர்த்தருடைய வேதத்தினுடைய நடக்கிற உத்தம மார்க்கத்தார் மாற்றம். அப்ப நீங்க சபைக்கு வந்தாதான் உத்தம மார்க்கத்தாரா மாற முடியும். அப்ப சபைக்கு எதுக்காக நம்ம வருகிறோம்? உத்தம, ஆமா. கர்த்தர் யார் மேல பிரியமாய் இருப்பார்? கர்த்தருக்கு துன்மார்க்கருடைய ஜபம் அருவருப்பானது, செம்மையானவருடைய ஜபமா அவருக்கு பிரியமானது. நீங்க ஜபம் பண்ணும்போது உங்க ஜபம் அப்படியே நற்கந்தமாக அப்படியே வாசனை வீசுகிற இந்த சாம்பிராணி சொல்லுவாங்க இல்லையா, ரோமன் கத்தோலிக்கில் இருக்கும்போது நீங்கள் சாம்பிராணிலாம் நீங்கள் போட்டிருப்பீங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் ஒரு ஆர்சி பள்ளிக்கூடத்தில் படித்தேன். எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் இருக்கும்போது வெள்ளிக்கிழமையோட என்ன பண்ணுவாங்க, அவங்க இது பண்ணுவாங்க, சாம்பிராணி போடுவாங்க. சாம்பிராணி போட்டு வீடெல்லாம் ஏற்றிட்டு என் முகத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் நீட்டுவாங்க. சென்னையில் நான் படிக்கும்போது அப்போது பாருங்க, படையற்பாட்டில் பரிசுத்தவானுடைய ஜபம் அப்படியே தூப வர்க்கமாக அப்படியே எழுப்பதை பாருங்க. அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மக்களாக மாறும்போது, கனி கொடுக்கிற மக்களாக மாறும், நற்கிரியை செய்கிற மக்களாக இருக்கும்போது, நீங்க சபையில கூடி வந்து நீங்க ஜெபித்தீங்கன்னா சபையிலிருந்து இப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்கிற, கனி கொடுக்கிற, தேவனுடைய நாமத்தை எடுத்த பிள்ளைகள் ஜெபிக்கும் போது இந்த இடத்திலிருந்து ஜபதூபம் பரலோகத்திலே எப்போதும் எழுதிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இது பலிபீடம். இது பலிபீடம். இந்த பலிபீடத்திலிருந்து என்ன செய்யும்? பலிபீடத்துல 2 பலிபீடம் இருக்கு. ஒண்ணு ஒரு பலிபீடம் வந்து பிரகாரத்துல இருக்கும், ஒரு பலிபீடம், இன்னொரு பலிபீடம் எங்க இருக்கும்? பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கும். அல்லேலூயா. அந்த பிரகாரத்தில் இருக்கிற பலிபீடம் வந்து நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க, நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க, அது 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 பலிபீடம். இது வந்து தூப பீடம். என்னது? தூப பீடம். பலிபீடம், தூப பீடம். தூப கலசனம் கூட சொல்லலாம். தூப பீடம் அங்கிருந்து நற்கந்தமாக. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் நம்முடைய சபையிலே நீங்கள் வரும்போது நீங்கள் கூடி ஜெபிக்கிறீர்கள். ஆனால் சபைக்கு நிறைய பேர் ஜபத்துக்கு வரத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் வேலைக்கு போகிறவங்கள சொல்லலை, வேலைக்கு போகிறவங்க கூட மாதம் ஒரு முறையாவது ஜபத்துக்கு வாங்க. பெண்கள் வீட்டில் இருக்கீங்க வரீங்க, நிறைய பெண்கள் வீட்டில் இருக்கீங்க, நான் ஜபத்துக்கு வர்றதில்லை. அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றதே கஷ்டமாக இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையே வராதவங்க வெள்ளிக்கிழமை எங்கே வர போகிறாங்க? ஆக வெள்ளிக்கிழமை ஜபத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கணும். அதாவது உங்களுக்கு ஜபத்தின் வல்லமை எப்போ தெரியும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து
யாராவது ஜெபித்து உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தா தான் ஜெபத்தின் வல்லமை தெரியும். ஜெபத்தின் அருமை அதுவே உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க பலவிதமான இன்னல்களுக்குள்ளாகி கஷ்டங்களுக்காகி உங்களுக்காக 4 பேர் ஜெபிக்கும் போது அப்போ உங்க ஜெபத்தினால விடுதலை வந்தா அப்பதான் ஜெபத்தின் வல்லமை தெரியும். அது உங்களுக்கு வல்லமை தெரியாது. நம்ம நல்லா இருக்கும் போதே ஜெபத்தின் வல்லமையை புரிந்து கொள்ளணும். இது கர்த்தருடைய செய்தி, இது கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்? சபையில் நடக்கிற வெள்ளிக்கிழமை செய்யணும். நம்ம ஜெபத்து வர்றதுக்கு காரணம் மற்றவருடைய குறைய பார்க்கணும். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரி இவங்க சரி, உலகத்தில் இப்போ யார் தான் சரி? ஆண்டவன் நம்ம சரி பண்ணுறது தான் ஆலயத்துக்கு வர சொல்கிறேன். அவங்க சரியில்லை, இவங்க சரின்னு சொல்லி குறை சொல்றதுக்கு வரல. ஆண்டவர் நீ ஆலயத்தில் வந்தால் தான் என் அன்பு நான் கற்றுக்க முடியும். ஆலயத்தில் வந்தால் தான் என்ன உனக்கு பாவ மன்னிப்புனா என்னன்னு தெரியும். அதாவது பாவ மன்னிப்பை பற்றி நீங்க முதலாவது அறிந்து கொள்ளணும்னாக்கா நீங்க 2 இடம் ரொம்ப முக்கியம். ஒன்று குடும்பம், மற்றவர்களும் ஃப்ரெண்ட்ஸுங்க வேலை செய்கிற இடத்துல மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தப்பு பண்ணி அவங்கள மன்னிக்கிறது இப்போ ரொம்ப ரேர். ஆனால் குடும்பத்தில் தான் ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவிக்கு விரோதமாக ஏதாவது பேசிட்டாருன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. மனைவி ஏதாவது பேசினா கணவன் புரிஞ்சுக்குவாங்க. ஒருவருக்கு இந்த உலகத்திலே இருக்கிற பெரிய கேன்சர் வியாதி இருந்தாக்கா புரிந்து கொள்ளாத தன்மை. அது உலகத்திலே பயங்கரமான இந்த கரோனா விட பயங்கரமான ஒரு மோசமான வியாதி இருக்குமானா அது புரிந்து கொள்ளாது. நம்ம புரிந்து கொள்ள நமக்கு விருப்பம் கிடையாது. அதான் பிரச்சனை. என்ன சொல்லுவாங்க, என்னால புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படலாம். ஆனா நான் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்றீங்க பார்த்தீங்களா, அதான் பயங்கரமான கேன்சர். இன்னைக்கு சபையில எனக்கு கர்த்தர் சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். நம்ம முதல்ல படிச்சுட்டோம். கர்த்தர் சபையை எடுத்துக்கொள்ளப்பட வருகிறார். கரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமான மணவாட்டி சபை. நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னதாக நான் சபையில மூப்பராக இருந்தேன். ஐ வாஸ் த யங்கஸ்ட் எல்டர் இன் தி சர்ச். நான் ஒரு அகில உலக சபையில நான் மூப்பராக இருந்தேன். எங்கள் சபை இந்தியா முழுதும் எங்கள் சபை இருந்தது. திருச்சியில் 5 சபை இருந்தது. திரும்பினால 87 லண்டன் போயிருக்கும் போது எங்கள் திருச்சபையினுடைய உலக தலைவரை சந்தித்தேன். அங்கே எங்கள் உலக திருச்சபையினுடைய கன்வென்ஷனில் விட்னஸ் கொடுத்தேன். அங்கே சபையில் செய்தி கொடுக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். அந்த சபையில் எனக்கு விசுவாசிகள் மூலமாக உடல் ஊழியர்கள் மூலமாக பலவிதமான நெருக்கம். பல முறை ஏண்டா சபைக்கு வந்தால் ஆகிப்போச்சு. அதாவது சபைக்கு போனால் நல்லா இருக்குன்னு தான் நம்ம சபைக்கு வரோம். ஆனால் சபையில் எக்கச்சக்கமான பிரச்சனை இருந்தால் ஏண்டா வந்தான்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் அப்படி நினைக்கிறத விட்டு விடணும். நம்ம சபைக்கு வந்தால் தான் சீர்படுவோம். சபைக்கு வந்தால் சீர்படணும். உங்களை சீர்படுத்துறதே சபை தான். இன்னைக்கு சபை உலகத்தில் இல்லைன்னா நீங்கள் சீர்பட முடியாது. கர்த்தர் உலகத்தில் சபையை தான் உலகத்தில் வெளிச்சமாக வச்சிருக்கிறார். இந்த உலகம் கெட்டு போன உலகமா இருக்கு. இந்த கெட்டு போன உலகம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. அதனால சபையில எவ்வளவோ குறைகள் இருந்தாலும் சபையை தான் ஆண்டவர் விரும்புகிற இடம். எவ்வளவோ குறைகள் இருந்தாலும் சபையில தான் ஆண்டவர் இருக்கிறார். நம்ம அது சரியில்லை சபைக்கு வராமல் போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் சபையில இவ்வளோ நம்ம ஒருத்தருடைய குறையை பார்த்து சபைக்கு வராமல் இருக்கிறோம். ஆண்டவர் சபையில இவ்வளோ பேர் என்ன சேர்த்தான்னு சொல்றேன். இவ்வளோ பேர் குறையும் பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு, அப்பா நீங்க சபைக்கு வாங்கப்பா, நீங்க வந்தாதாமா நான் உங்களுக்காக ரத்தம் சிந்தனது அது வீணா போயிடக்கூடாது. உங்களுக்காக ரத்தம் சிந்தனது நீங்க சபையில உங்களை குறைகளை பார்த்து உங்களை தழுவதற்காக இல்லை. என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே நீ கண்டிப்பா சபைக்கு வாங்க. இங்க 1000 குறை இருந்தாலும் இங்கதான் நீங்க பரிசுத்தமாகிற இடம். இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமான இடம். கடைசியா சொல்ல போறேன். ஆகவே சபைக்குடி வருதலை நாம் கடைசியாக வாசிக்கலாம். சங்கீதம் 84:1 வாசி. நான் இதோடு முடிக்கிறேன். சங்கீதம் 84:1. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்!
என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. போதும் பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே வாசல்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல், கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. தவனமாய் இருக்கிறது. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. தொடர்ந்து வீட்டுல போய் வாசிங்க. 87 சங்கீதம் ரொம்ப நான் நேசிக்கிற சங்கீதம். நம்ம நேசிக்கிற சங்கீதம் நம்மளால வாழ்க்கையில மறக்க முடியும். நீங்க ரொம்ப நேசிக்கிற மக்களை வாழ்க்கையில மறக்க முடியாது. நீங்க ஆண்டவரை ரொம்ப நேசித்தா நீங்க அவரை மறக்க முடியாது. அவர் இல்லாம வாழ்வு கிடையாது. ஆகவே நீங்க வசனத்தை நேசித்தீங்களா, நீங்க மறந்தாலும் வசனம் உங்களை மறக்காது. அல்லது சேனைகளின் கர்த்தாவே வாசனங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. போதும். என்ன அருமையான வார்த்தை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, உயரமும் உன்னதமுமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாதனில் வாசம் செய்பவர், சேரக்கூடாதனில் வாசம் செய்பவர், சேரக்கூடாதொளி அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மையே ஆராதிப்போம், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மையே ஆராதிப்போம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நாம் எழுந்திருப்போம். நாளானது சைவமாய் இருக்கும்போது ஒருவருக்கு புத்தி சொல்லுங்கள். சபை குடிவர்களை அநேகர் விட்டு விடாதபடி நாம் ஒருவருக்கு ஒரு புத்திமதிகளை சொல்லி ஒருவருக்கு புத்தி சொல்லி நாம் சபையிலே நாம் கூடி வருவோம். தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார். அது ஓய்வு நாள், ஆராதனை அசைக்கப்படக்கூடாது. அது ஒரு பரிசுத்தமான நாள், அது மனமகிழ்ச்சி நாள், அது மகிமை நாள். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஓய்வு நாளை ஆசரிக்க கட்டளை பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஐக்கியப்பட வேண்டும். இந்த நாமத்தை நாம் தரித்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றுபட்டு ஐக்கியப்பட்டு அவரை ஆராதிக்க நாம் வருகிறோம். சபைக்கு நாம் கனி கொடுக்கிற மக்களாக மாற முடியாது, நற்கிரிகளை செய்யும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயத்திலே நான் வந்து அவரை ஆராதிக்கிற மக்களாக மாற வேண்டும். காரணம், தேவனுடைய ஆலயம், அங்குதான் ஆசீர்வாதம். சேனைகளின் கர்த்தாவே, உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு எவ்வளவு இன்பமானது, அவருடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் சபையிலே அவர் நம்மோடு கூட அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான். அவர்கள் எப்பொழுதும் நம்மை துதித்துக் கொண்டு இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்தில் வந்து எப்போதும் துதிக்கிற மக்களாக மாறுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து அவரை துதிக்கிற மக்கள்
பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் பரலோகத்திலிருந்து அவர் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் தீர வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் மாற வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில பற்றாக்குறை நீங்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில ஏழ்மை மாற வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில குறைவுகள் மாற வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில குறைவுகள் நீங்கி நீங்கள் நிறைவாய் வாழ வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில சோர்ந்து போய் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை இழந்து ஐயோ நான் என்ன செய்வேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயே சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாரும் கரங்களை வைத்து இயேசுவே கால வெளியில் எங்களோடு பேசியதுக்காக நன்றி சொல்லுங்கள். இயேசுவே எங்களோடு பேசியதுக்காக அப்பா, நான் சபை குடிவதில் விட்டுவிட மாட்டேன். அது ஓய்வு நாள், அது பரிசுத்தமான நாள், அது மகிமையின் நாள், மனமகிழ்ச்சியின் நாள். ஆண்டவரே, நான் உம்மை துதிக்க வருகிறேன், ஐக்கியப்பட வருகிறேன், நற்கிரிகளை செய்ய வருகிறேன், கனி கொடுக்க வருகிறேன், நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வருகிறேன், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வருகிறேன். எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளவு குறைகள், எல்லாவற்றிலும் உம்முடைய ஆலயத்தில் வந்து எங்கள் கண்ணீரை சிந்தி என் வேதனைகளை சொல்லி என் பிரச்சனைகளை சொல்லி என்னை ஊற்றி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆலயத்தில், பரிசுத்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என்னை ஆசீர்வதித்து என் சரீரத்தை மாற்றுகிறேன். உமக்கே துதி கனமகிமை அனைத்தையும் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யம் மனிதனோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்து நடத்தும்.